போர் நிறுத்தம் அமலில் இருக்கும் சூழலிலும் பாலஸ்தீனியர்கள் தொடர்ந்து கொல்லப்பட்டு வருவதோடு நிவாரண வாகனங்களையும் இஸ்ரேல் தடுத்து வருவதால் கைதிகள் பரிமாற்றத்தை நிறுத்துவதாக ஹமாஸ் அதிரடியாக அறிவித்துள்ளது. இதனால் இஸ்ரேலில் பெரும் கொந்தளிப்பு ஏற்பட்டுள்ளது. நெதன்யாகுவிற்கு எதிராக போராட்டங்கள் வெடித்துள்ளன. இது குறித்து ஹமாஸின் இராணுவ பிரிவு செய்தி தொடர்பாளர் அபு உபைதா வெளியிட்டுள்ள அறிக்கையில், இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிர்வாகம் தொடர்ந்து உடன்படிக்கையை மீறி செயல்பட்டு இழப்புகளை ஏற்படுத்தி வருகின்றது. அதற்கான பிராயச்சித்தம் கிடைக்கும் வரை கைதிகள் விடுதலையை நிறுத்தி வைக்கின்றோம். வடக்கு காசாவிற்கு திரும்புபவர்களை காத்திருக்க வைப்பது, அவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு உள்ளிட்ட தாக்குதல்களை நடத்துவது, நிவாரணப் பொருட்களை தடுப்பது போன்ற பல்வேறு நடவடிக்கைகளில் ஆக்கிரமிப்பு ஈடுபடுகின்றது. ஆனால் எங்கள் தரப்பில் நாங்கள் அளித்த அனைத்து வாக்குறுதிகளையும் மிகச் சரியாக நிறைவேற்றி வருகின்றோம். ஹமாஸின் இந்த அறிவிப்பு இஸ்ரேலில் கடும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. சிறை கைதிகளின் குடும்பத்தினர் பெஞ்சமின் நெத்தன்யாகு வேண்டுமென்றே அமைதியை சீர்குலைக்க வேண்டும் என்பதற்காக ஒப்பந்தத்தை மீறுவதாக கூறி சிறைவாசிகளின் குடும்பத்தினர் டெல் அவிவில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே சனிக்கிழமை நண்பகலுக்குள் அனைத்து இஸ்ரேல் கைதிகளையும் விடுதலை செய்யாவிட்டால் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை முறித்துக் கொள்ள இஸ்ரேலுக்கு அனுமதி அளித்து விடுவேன் என்று மிரட்டல் விடுத்துள்ளார். கைதிகளை மொத்தமாக விடுவிக்க வேண்டும் என்றும், ஒருவர் இருவர் 3 பேர் என விடுவிப்பதை நிறுத்த வேண்டும் என்றும் உளறியுள்ளார். வீடியோவை உங்களுக்கு வழங்கியோர் www.alyaonlinestore.com. ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ், கிமியா பேரிச்சம்பழம், குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட பொருட்களை இந்த இணையதளம் மூலம் வீட்டிலிருந்தே வாங்கிக் கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு 9080394821 என்ற வாட்ஸ்அப் எண் மூலமாகவும் தொடர்பு கொண்டு பொருட்களை வாங்கலாம்.